வணக்க மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க மாயா சொல்றத அப்படியே கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரியும் சரி, இது மாதிரி ரேவதி ரொம்ப பாவம், இதுக்கு மேலேயும் அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மைகளை சொல்லாம இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேவதி கிட்ட அப்படி சொன்னாலும் கண்டிப்பா ரேவதி நம்ப போறது கிடையாது. இதனால நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இது மாதிரி ரேவதிய கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி கார்த்திய கூப்பிடுறாங்க. ராஜா இங்க வாங்க. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட ராஜா கேக்குறாரு, சொல்லுங்க மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் உன்னதான் இனிமே அத்தைன்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்னு, மேடம்னு கூப்பிட வேண்டாம். கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம். சரிங்க அத்தை, சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அந்த மாயா இருக்கல்ல, இன்னும் அவளோட சில ட்ரிக்ஸுகளை பயன்படுத்தி மறுபடியும் ரேவதிய அவ வலைக்குள்ள சிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதுலேருந்து ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னா நீ ரேவதிய உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரேவதிய உன்னால பாதுகாக்க முடியும். அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ஏற்கனவே நடந்த கல்யாணத்தினால ரேவதி என்ன ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதனால ரேவதிக்கு எனக்கும் பகைதான் அதிகரிக்குது. என்னால முடிஞ்ச அளவுக்கு ரேவதிய சமாதானப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்றேன். இனிமேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா ரேவதி கொஞ்சம் கூட அதை காதல வாங்குற சூழ்நிலையில இல்லை. இங்க பாருங்க மேடம், என்னால வேணுங்கிற அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் ரேவதி கிட்ட நான் ஏதாவது சொன்னா கண்டிப்பா நான் அவங்கள அடிமை மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்னை மன்னிச்சிருங்க மேடம். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் ரேவதி கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, ஒரு வகையில நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. இப்ப நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ரேவதி கிட்ட பேச சொன்னா கண்டிப்பா ரேவதி உங்களை தான் தப்பா நினைப்பா. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. இதுக்காக நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, சரி நீங்க போங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. போனதோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம எப்படி ரேவதிய இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வராரு. மயில் வாகனத்தை பார்த்ததோட தான் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு யோசனை. கல்யாணத்துக்கு முன்னாடி மயில் வாகனம் ரோகிணி கூட இது மாதிரி ஹனிமூன் போகணும்னு சொன்னாருல்ல, அது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு யோசனை வருது. அப்ப ஒரு 4 நாளைக்கு நம்ம ரேவதிய வெளியில அனுப்பிட்டா அந்த மாயாவோட பிளானுக்கு ரேவதி கட்டுப்பட மாட்டான் அப்படின்னு நேரா மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க. மாப்பிள்ள இங்க வாங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, அத்தை என்னையா கூப்பிட்டீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்களதான் மாப்பிள்ள கூப்பிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களும் ரோகிணியும் ஹனிமூனுக்கு போகணும் அப்படின்னு. இப்ப ரேவதிக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க 2 பேரையும் சேர்த்து ஹனிமூனுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும்ல மாப்பிள்ள. ஏற்காடு புக் பண்ணுங்க. நல்ல ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். எல்லாம் பார்த்து பார்த்து தரமா ஏற்பாடு பண்ணுங்க. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பை என் கையில ஒப்படைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில் வாகனம் ரொம்ப ஜாலியா போறாரு. நானே, என் ஒய்ஃபு, கார்த்தி, அப்புறம் ரேவதி எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போக போறோம் அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. அதே நேரத்துல ராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட ஈஸ்வரி என்னம்மா சொல்லிக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை கிட்ட? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, இது மாதிரி மயில்வாகன மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருந்தேன்னு ஹனிமூனுக்கு அவங்கள ஏற்காடு அனுப்புறேன் அப்படின்னு. ஸோ அதாங்க சொன்னேன். இதை கேட்டதும் நம்ம ராஜராஜாவும், அப்படியாம்மா, நல்ல யோசனை தான், அவங்க ஹாப்பியா போயிட்டு வரட்டும், நம்மளும் ஹாப்பியா வீட்டில் இருக்கலாம்ல. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. ரேவதியும் உடனே ஒத்துக்கிறாங்க. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதிய ஒரு 4 நாளைக்கு வெளியில அனுப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த மாயா யாருக்கிட்ட பேச ட்ரை பண்றா அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு
நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை கார்த்தி, ரேவதி, மயில்வாகனம், ரோகிணி எல்லாரையுமே ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்கள அனுப்பி வச்சதோட 4 பேரை சேர்ந்து ஏற்காடு போயிடுறாங்க. அப்புறம்தான் சந்திரா இருக்காங்கல்ல, சிவனாண்டியை போய் சந்திக்கிறாங்க. சிவனாண்டி கேட்குறாரு, என்ன சந்திரா, ரொம்ப நாள் ஆயிட்டு உன்னை பார்த்து, என்னாச்சு சந்திரா, உன் முகமே சரியில்லையே. சந்திரா சொல்றாங்க, நம்ம மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, அந்த சாமுண்டீஸ்வரியை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில பழி வாங்கணும் அப்படின்னு நம்மளும் அப்பையிலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. கடைசியில நம்மளோட வாழ்க்கை தாங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க. அந்த ரேவதியும் அந்த ராஜா பயலும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா சொல்ற, எப்படியாவது அவங்கள வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா என்ன நீ இந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ற. சந்திரா சொல்றாங்க, ஆமா, இந்த அக்கா பாட்டுக்கும் எல்லாத்தையுமே அவசர அவசரமா பண்றா. சரி, அந்த டிரைவர் பையனை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன். அவங்களும் கூடிய அளவுல சீக்கிரம் இந்த டிரைவர் பையன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனை கண்டுபிடிச்சி கண்டிப்பா அவன் மேல தப்பு இருக்கும். தவறு இருக்கிறதுனாலதான் அவன் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாத சந்திரா. இது கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சிவனாண்டிக்கு போன் வருது. யாருன்னா அந்த ராஜ சேதுபதி ஊர்ல உள்ளவர் தான் கால் பண்றாரு. சிவனாண்டி சொல்றாரு, நான் போட்டோ அனுப்பியிருந்தேன்னு அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, இரு அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்றாங்க. அப்ப சந்திரா பக்கத்திலே இருக்க. அப்ப சிவனாண்டிக்கு பேசுறாங்க. அந்த ஊர்ல இருந்து பேசுறாரு ஒருத்தர், ஐயா, போட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல, அதை பத்தின விவரம் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உண்மைய சொன்னா ஏதோ 1,00,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களாம்ல. சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, நீ உண்மைய சொல்லு, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு உடனே 1,00,000 ரூபாய் தரேன். உடனே அவர் சொல்றாரு, சார், இவர் வேற யாரும் இல்லை சார், இந்த ராஜ சேதுபதி இருக்காருல்ல, அவரோட பேரன் கார்த்தி. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, யோ, உண்மைய சொல்றான், உண்மைய சொல்லு, தேவையில்லாம போய் சொல்லாத. அவர் சொல்றாரு, சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோவிலை திறந்தாங்கல்ல, அந்த கோவிலை திறக்கும் பொழுது இந்த பையன் தான் கோவிலை திறந்தான். அந்த சிவனுக்கு கூட பூஜை பண்ணது இவன் தான். அதை என் 2 கண்ணால பார்த்தேன். அதனாலதான் நீங்க போட்டோ அனுப்புனதோட நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 2 பேருக்கிட்ட, ஏன் என் ஊர்ல உள்ள 2 பேருக்கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு விசாரிங்களேன், அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. இவரு ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி, சென்னையிலேருந்து வந்திருக்கான். அபிராமியோட பையன், 3 பையன்ல கடைக்குட்டி பையன் இவன் தான். இவன் ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். ஏதோ அவனோட பொண்டாட்டி ரீசெண்டா இறந்துட்டாலாம், அதான் மறக்கிறதுக்காக தாத்தா வீட்டுக்கு வந்திருந்திருக்கான். அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததோல என் அத்தைய நான் கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சவால் விட்டான். அவன் அப்ப சவால் விட்டது என் கண்ணுக்குள்ள இன்னமும் நிக்குது. நீங்க பாருங்க, இவன் வந்து அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான். நீங்க வேணும்னா யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, இதே கதையை தான் அவங்களும் சொல்லுவாங்க. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க இப்படி ஷாக்கிங்ல இருக்கீங்க, என்ன நடக்குது? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நம்மளை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. இத்தனை நாளும் அந்த டிரைவர் பையன் எவனோ ஒருத்தன், எவனோ அனாத பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இத்தனை நாளும் கார்த்தி கார்த்தின்னு சொல்லி ஊரு ஃபுல்லா தேடணுமே தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒருத்தனை நம்ம பார்க்க தவறிட்டோம். சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இத்தனை நாளும் அந்த வீட்டுக்குள்ள டிரைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தான்னு அவன் வேற யாரும் இல்ல, இந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி. என்ன பிரச்சனை நடந்தாலும் இதுக்குதான் அவன் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கான். இது தெரியாம இத்தனை நாளும் நம்ம இருந்திருக்கோம், பக்கத்திலேயே நம்ம எதிரிய வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இது நாள் வரைக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் தைரியமா நின்று சமாளிச்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? அவன் சொந்த அத்தை அப்படிங்கிறதுக்காக தான்
அவன் பாதுகாப்பு வேலியா இருந்திருக்கான். நம்ம இத்தனை நாளும் ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கோம். இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கோவமா வருது சந்திரா. இதுக்கு மேலேயும் அவனை விடக்கூடாது. இங்க பாரு, எப்படியாவது அவன் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம நிரூபிச்சே ஆகணும். அப்பதான் அந்த சாமுண்டீஸ்வரி அவன் வீட்டுக்கு வந்ததோட அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு சுலபமா இருக்கும். என்ன சொல்ற சந்திரா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நீங்க உண்மையை கண்டுபிடிச்சது சரிதான். ஆனா என்னால எப்படிங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்ல முடியும்? கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கேப்பா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. அவளை எப்படிங்க சமாளிக்கிறது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத. நீ போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு ஆளை அனுப்புறேன். அவரே வந்து உண்மையை சொல்லுவாரு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நான் நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சந்திரா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி நேரா விருமனை போய் பார்க்குறாங்க. விருமன் நேரா சிவனாண்டியை பார்த்து, வாப்பா, எப்படி இருக்க? சிவனாண்டி கேட்குறாரு, இங்க பாரு, என்ன நடக்குது? அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு வந்து ஏதோ உண்மையை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்ன, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? விரும சொல்றாரு, என்ன ஆச்சா? அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கான். அது தெரியுமா உனக்கு? இது கேட்டதோட சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி தான் அந்த டிரைவர் ராஜா அப்படிங்கிறது தெரியாது. விரும சொல்றாரு, ஆமா தெரியாது. சிவனாண்டி சொல்றாரு, நீ வந்து இப்பவே அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லு. விரும சொல்றாரு, நான் கண்டிப்பா சொல்றேன், நான் வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க சிவனாண்டியும் வராரு. சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியும் விருமனும் வரத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. விரும நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து வணக்கம் சொல்றாரு. வணக்கம்மா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. விரும சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? என்ன ஏமாத்துறதுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நானாச்சும் உன்னை நேருக்கு நேர் சந்திச்சு உன்கிட்ட சண்டை போடுறேன். ஆனா உன்னோட எதிரி இருக்காங்கல்ல, அவங்க உன் கூடவே இருந்து உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி, நீ என் எதிரி தான். ஆனா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்கே அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய், என்ன வளர்ற? என்னை யாரு ஏமாத்துனா? என்னை யாரும் ஏமாத்தல. எனக்கு எதிரின்னா அது நீ ஒருத்த மட்டும்தான். சிவனாண்டி கேக்குறாரு, நான் ஒருத்த மட்டும்தானா? உனக்கு ஒரு எதிரி இருக்காங்களே, அவங்கள மறந்துட்டியா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமா, எனக்கு அந்த ராஜ சேதுபதியும் ஒரு எதிரி தான். ஆனா அவனெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. சிவனாண்டி கேக்குறாரு, நீ பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன பத்தியா? அவன்தான் உனக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கான். அந்த ராஜ சேதுபதி அவனோட பேரனை உன் வீட்டுக்கு அனுப்பி நாடகம் போட்டு ஏமாத்துக்காரனா இருக்கான். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய், என்ன வளர்ற? விரும சொல்றாரு, இங்க பாருங்க, அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நான் உண்மையை சொல்ல வந்தேன். ஆனா உங்க பெரிய மாப்பிள்ள மயில் வாகனம் இருக்காருல்ல, அவர் என் தலையில அடிச்சு உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்றது, அதான் அவன் உன் பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டிட்டானே. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன வளர்றீங்க? அப்ப மயில் வாகனம் அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. ஐயோ, அத்தைக்கு உண்மையெல்லாம் தெரிய போகுதே. இன்னொரு பக்கம் ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, என்னைக்கா இருந்தாலும் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும். அது இன்னைக்குன்னு இருந்திருக்கு, தெரியட்டும் விடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணானே, அவன் யாரு எவருன்னு விசாரிக்கிறத விட்டுட்டு நீ பாட்டுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சியே, அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய், தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும்னு வராத. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு நீ வயிற்றுச்சலோட இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நீ இப்படி தேவையில்லாம கோலத்தனமா
வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைக்காத. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் சாமுண்டீஸ்வரி. ஆனா உன் கூடவே ஒரு எதிரிய வச்சிருக்கியே. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதிரி எதிரின்னு சொல்ற, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற? சிவனாண்டி சொல்றாரு, வேற யாரு, ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்கியே உன் டிரைவர் ராஜா மாப்பிள்ளையே, அவன்தான். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய், அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட உரிமையே இல்லை. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, கொஞ்சம் கூட உரிமை இல்லையா? அவன் உனக்கு ஒரு துரோகி தெரியுமா? அவனை போய் வீட்டுக்குள்ள விட்டியல்ல, நீ இன்னும் பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்க போற. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என் மாப்பிள்ளைய பத்தி என்கிட்டயே தப்பா சொல்றியா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, உன் மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த ராஜ சேதுபதி இருக்கான்னு, அவனோட பேரன்தான் இந்த கார்த்தி, உன் டிரைவர் ராஜா. உன்னை வீட்டுக்குள்ள புகுந்து நம்ப வச்சு ஏமாத்தி உன் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டிட்டான். அதுவும் உன்னை ஏமாத்திட்டான். ஊரு ஃபுல்லாவே தெரியும், சாமுண்டீஸ்வரி ராஜ சேதுபதியோட பேரனுக்கு தான் தான் பொண்ணை கொடுத்துருக்கா அப்படின்னு. உனக்கு தெரியுமா? அத்தனை பேரும் உன்னை முட்டாளா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன், உன்னோட புருஷன் ராஜராஜாவுக்கும் இந்த விஷயம் தெரியும், உன் மாப்பிள்ளை மயில் வாகனத்துக்கும் தெரியும். உனக்கு தான் ஒண்ணுமே தெரியவே இல்லை. பரமேஸ்வரி என்ன சொன்னா, என் பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொன்னால, அவ திட்டம் போட்டு அவ பேரனை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி கல்யாணத்தை முடிச்சுட்டா. நீ முட்டாள்தனமா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்ட. உன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து ரேவதி கழுத்துல கட்ட வச்சுட்டா பாத்தியா? நீ தோத்து போயிட்ட சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. திரும்ப சொல்றாரு, அன்னைக்கு நான் இதை சொல்றதுக்காக தான் மண்டபத்துக்குள்ள வந்தேன். அதுக்குள்ளேயும் உங்க பெரிய மாப்பிள்ளை என் தலையில கட்டையால அடிச்சு என்ன விரட்டிட்டாரு. இல்லைனா நான் அன்னைக்கே உண்மையை சொல்லி எப்படியாவது உன் பொண்ணை அந்த கார்த்திகிட்டேருந்து காப்பாத்திருப்பேன். இங்க பாரு, அது மட்டும் இல்ல, அந்த டிரைவர் ராஜா, அதாவது கார்த்தி இருக்கான் பாரு, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிட்டு அவ பொண்டாட்டிய அவனே கொண்டு இருக்கான். இப்ப உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்கான். உன் பொண்ணோட கெதி என்ன கெதினே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் நிறையவே சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. இடிஞ்சு போய் உட்கார்றாங்க. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நானாச்சும் உனக்கு முன்னாடி எதிரியா நிக்கிறேன், ஆனா உனக்கு பின்னாடி அந்த ராஜ சேதுபதி இருந்துகிட்டு எவ்வளவு வேலையை பார்த்துருக்கான் பாத்தியா? நீ தோத்து போயிட்ட சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி சிவனாண்டி இன்னமும் பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பாக அப்கமிங் சீன்ஸில் நடக்கும். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.